டெல்லி விமான சேவை தாமதத்துக்கு விமான கட்டுப்பாட்டு ஆணையமே காரணம். ஜூலை மாதமே எச்சரித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. கவுஹாத்தியில் களை கட்டிய விமானப்படையின் 93வது ஆண்டு விழா. வானில் சாகசங்களை நிகழ்த்திய விமானங்களை கண்டு ரசித்த பார்வையாளர்கள். தமிழ்நாடு முழுவதும் 45 மையங்களில் காவலர் பணியிடங்களுக்கான தேர்வு. தீவிர சோதனைக்கு பிறகே தேர்வு மையத்திற்குள் தேர்வர்கள் அனுமதி. மேட்டுப்பாளையத்தில் வனத்துறையினரின் வாகனத்தை தாக்கிய பாகுபலி காட்டு யானை. பல மணி நேரம் போராடி யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் மக்காச்சோள சாகுபடியில் ஆர்வம் காட்டும் விவசாயிகள். குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய கோரிக்கை. சென்னை காசிமேடு சந்தையில் களை கட்டிய விற்பனை. கார்த்திகை விரதம் தொடங்க உள்ள நிலையில் கூட்டம் அலைமோதியது. இன்று மாலையோடு ஓய்கிறது பீகாரில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம். 122 தொகுதிகளிலும் பாஜக காங்கிரஸ் கூட்டணி தலைவர்கள் இறுதிக்கட்ட பரப்புரை. பீகார் சமஸ்திபூரில் விவிபேட் ஒப்புகைச் சீட்டுகள் சாலையோரம் வீசப்பட்டிருந்ததால் அதிர்ச்சி. 2 அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. லாலு பிரசாத்தின் மகன் தேஜ் பிரதாப்புக்கு Y+ பிரிவு பாதுகாப்பு. பாஜக தலைவரை சந்தித்ததை தொடர்ந்து நடவடிக்கை. இந்தியாவில் இந்து அல்லாதவர்கள் யாரும் இல்லை என RSS தலைவர் மோகன் பகவத் சர்ச்சை பேச்சு. இஸ்லாமியர், கிறிஸ்தவர் அனைவரும் ஒரே மூதாதையரின் வழிவந்தவர்கள் எனவும் கருத்து. திமுகவை வீழ்த்த தேர்தல் ஆணையம் மூலம் குறுக்கு வழியில் முயற்சி நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. காவியால் திமுகவை ஒருபோதும் வீழ்த்த முடியாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். இந்த வரலாறு பற்றியெல்லாம் தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்க்கிறாங்க. இன்னும் சில அறிவியலிகள் திமுக போல வெற்றி பெறுவோம்னு பகல் கனவு காண்றாங்க. திமுக போல் வெற்றி பெற திமுக போல் உழைப்பும் அறிவும் தேவை. ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு திமுக தான். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு என்று கூறி தன்னை அச்சுறுத்த முடியாது என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என உறுதி. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக சென்னை மெட்ரோ ரயிலில் எடுத்துச் செல்லப்பட்ட நுரையீரல் பெங்களூருவில் விமானத்தில் எடுத்து வந்து பின்னர் ரயிலில் 21 நிமிடங்களில் மருத்துவமனையை நெருங்கிய குழுவினர். திருவாரூரில் போலி ஆவணம் தயாரித்து 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் அபகரிப்பு. அதிமுக நிர்வாகி உள்ளிட்டோர் மீது போலீசில் புகார். SIR கணக்கீட்டு படிவத்தை எளிதில் பெற முடியவில்லை என தமிழ்நாட்டின் பல இடங்களில் வாக்காளர்கள் புகார். படிவம் கிடைத்தாலும் எப்படி பூர்த்தி செய்வது என தெரியாததால் நீடிக்கும் குழப்பம். குஜராத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 10,000 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்த பாஜக அரசு. விவசாயிகள் பற்றிய கொடூரமான நகைச்சுவை என RSS பாஜகவினரே கடும் எதிர்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.